ஏழ்மை ஏழ்மை என்பது ஒரு கொடுமையான மற்றும் சோகமான விஷயமும் கூட. வறுமையில் உள்ளவங்களுக்கு ஒரு மனிதன் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூட சில சமயம் கிடைக்கிறது இல்லை. சில சமயம் எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு தான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் நம்மள்கிட்ட காசே நிற்கிறது இல்லை. நம்மள்கிட்ட வறுமை மட்டும்தான் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சில சமயம் கடவுள் ஏன் நம்மளை மட்டும் இப்படி படைச்சாரு அப்படின்னு நினைக்க தோணும். வறுமையை பற்றி பேசணும்னா ஒரு வீடியோ இல்லை, 9000 வீடியோ போட்டாலும் பத்தாது. அந்த வறுமையை பற்றி போக்குறதுக்கு ஒரு துறவி ஒரு 11 வழிகளை சொல்கிறாரு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இது அறிவுக்கடல், நான் உங்கள் ஆர்கே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கதையை கேட்க ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த திருவிழாவில் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் ஒருத்த மட்டும் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான். அந்த பக்கமாக போன ஒரு துறவி அவனை பார்த்துட்டு, ஊரே சந்தோஷமாக இருக்குது, நீ மட்டும் ஏன்ப்பா சோகமாக உட்காந்துருக்குன்னு கேட்க ஆரம்பித்தார். எழுந்து நின்று வணக்கம் சொன்ன அவனும், காசு இல்லாதவங்க வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டான். அவன் இப்படி சொன்னதும் அவன் மேலே பரிதாபப்பட்டார் அந்த துறவி. அவன் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்களை பற்றி அவனுக்கிட்ட பேச ஆரம்பித்தார். சரி, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு அந்த துறவி சொன்னார். அதுக்கு அவன், எனக்கு என்னங்கய்யா இருக்க போகுது, கை நிறைய காசு கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரப்பா, என்னால் பணம் தர முடியாது, ஆனால் அதை சம்பாதிக்கிற சில வழிகளை வேணால் உனக்கு நான் சொல்லித்தரேன், அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னாரு. இவனும் குரு சொல்கிறத ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தான். குரு பேச ஆரம்பித்தார். முதலாவதாக முயற்சியை நீ என்றைக்குமே கைவிடக்கூடாது. இங்கே தோற்றுப்போன பல பேர் தங்களோட முயற்சியை கைவிட்டதுனால தான் இருக்கும். சில பேர் முயற்சியே செய்யாமல் இருந்தும் தோற்று போயிருக்காங்க. முயற்சியை எப்பொழுதும் உன்னோட பக்கபலமாக வச்சுக்க, அது உன்னை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவதாக, அடுத்தவங்க பேச்சு கேட்குறத நிப்பாட்டு. சில பேர் அழிஞ்சதுக்கு காரணம் அவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டதுனால தான் இருக்கும். மூணாவதாக, புது முயற்சி எடுக்கிறதுக்கு தயங்காத. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் முயற்சி கண்டிப்பாக தேவை. அதுலேயும் புதுசாக முயற்சி பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்காத. சரியான விதத்தில் சரியான இடத்துல புதுசாக முயற்சி செய்யும்போது உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எப்பயுமே ராத்திரியோட ராத்திரியாக பணம் கிடைக்கிறது இல்லை. அந்த பணத்துக்கு பின்னாடியும் நிறைய உழைப்பும் நிறைய புதுவிதமான முயற்சிகளும் அடங்கி இருக்கும். நாலாவதாக, நம்பிக்கை. அது அடுத்தவங்க மேலே வைக்கிறது இல்லை, மேலே வைக்கிறது. எடுத்த காரியத்தில் முழுசாக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்றுக்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் சில பேர் எடுத்த காரியத்தை பாதிலே விட்டுட்டு போயிருக்காங்க. சில விஷயங்கள் உன்னை பயமுடுத்தலாம், ஆனால் உன்னோட நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாத. அப்படி பயமுடுத்துகிற விஷயங்களை துணிச்சலாக எதிர்கொள்ள தயாராக இரு. ஒரு குழந்தை விழுந்துடுவோம்னு பயந்தா அது எப்பொழுதுமே நடக்க முடியாது. அந்த குழந்தைய போல இரு. அஞ்சாவதாக, நீ எப்பொழுதும் ஒரு லட்சியத்தோடு இரு. சில பேர்கிட்ட நம்ம உங்கள் லட்சியம் என்னான்னு கேட்கும்போது இனிமேலுக்கு தான் யோசிக்கணும், இல்லாட்டினா அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நீ அவங்கள மாதிரி இருந்தினா அதை இன்றைக்கே மாற்றிக்க. உன்னோட லட்சியங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணு. உன்னோட லட்சியத்தை மனசில் இல்லை, ஒரு நோட்டு புக்கில் எழுதி வச்சுக்க. அந்த லட்சியத்துக்காக உன்னால் என்ன பண்ண முடியும்னு யோசி. அதிகமாக உழைக்க முடியுமா அப்படின்னு யோசி. அதுக்காக உன்கிட்ட இருக்கிற சில கெட்ட பழக்கங்களை வேணால் மாற்றிக்க முயற்சி பண்ணு. அப்படி யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செய்கிறதுக்கும் முயற்சி செய். ஆறாவதாக, உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணு. லாபம் அதிகமாக வருங்கிறதுக்காக பிடிக்காத வேலையை தேர்ந்தெடுக்காத. அப்படி பண்ணினா கொஞ்ச நாள்லே உனக்கு அந்த வேலையில் அலுப்பு தட்டி அதை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த வேலை சந்தோஷம் தருதோ அந்த வேலையை பார்க்குறது தான் நல்லது. ஏழாவதாக, உன்னோட முக்கியமான வேலைகளை அன்னைக்கே முடிக்கிறதுக்கு பாரு. அப்படி பண்ணும்போது பாக்கி இருக்கிற வேலைகளை ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். எட்டாவதாக, வேலைகளில் எப்பயுமே ரொம்பவே கவனமாக இரு. அப்படி இல்லைன்னா அந்த வேலையை உன்னால் முடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குற வேலையும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் ரொம்பவே கவனமாக இரு. 9வதாக, ரொம்பவே புத்திசாலித்தனமாக வேலையை பார்க்கணும். நீ எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலை சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் நீ கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அப்படி பண்ணும்போது அந்த துறையில் ரொம்ப சீக்கிரமாகவே நீ வளர்ச்சி அடையலாம்.
அதனால் உழைச்சா மட்டும் போதாது, புத்திசாலித்தனமாகவும் உழைக்கணும். இதுக்கு உதாரணமாக கழுதையை எடுத்துக்கலாம். கழுதை ரொம்பவே உழைக்கும், ஆனால் மூளையை உபயோகப்படுத்தாது. அதனால் அது எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துலையே தான் இருக்கும். 10வதாக, தன்னோட தவறுகளிலிருந்து கற்றுக்க முயற்சி பண்ணு. வளர்ச்சி அடைய விரும்புகிறவங்க தன்னோட தவறுகளிலிருந்து எதையாச்சும் ஒன்று கற்றுக்குவாங்க. தவறுங்கிறது எல்லாருக்கிட்டையும் நடக்கிற ஒன்று தான், ஆனால் அதுலேருந்து நம்ம கற்றுக்காமல் இருக்கிறது தான் தவறு. 11வதாக, எதையாச்சும் புதுசாக கற்றுக்க முயற்சி செய்ய. உனக்கு உன்னோட வாழ்க்கைக்கு எதெல்லாம் துணையாக வருமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய். 12வதாக, எல்லாத்துக்கும் உதவி செய்ய முயற்சி செய். நீ உதவி செய்கிறதுனால நம்மளோட மனசு நம்மளை பணக்காரன் மாதிரி வச்சுருக்கோம். பணக்காரன் மாதிரி யோசிக்கையும் வைக்கும். பெரியவங்க சொல்கிற மாதிரி நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் ஆகுமோன்னு சொல்லுவாங்க. அதனால் உன்னால் முடிஞ்ச அளவு முயற்சி செய், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. இந்த விஷயங்களையெல்லாம் சொன்ன குரு அங்கிருந்து கிளம்பி போனார். குரு சொன்னது அவருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் சேர்த்து தான். நம்மளோட வறுமையை ஒழிக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.